மீதமுள்ள சம்பவம் சூரியத்துக்கு சம்பந்தப்பட்ட சம்பவம் அதை நீண்ட இடைவெளி பேச வேண்டியிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த கிழமை நாங்கள் தொடருவோம். ரைட், நாங்கள் ஏற்கனவே தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழுகையோடும் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாங்கள் சில விஷயங்களை பார்த்தோம். அதில் கடைசியாக நாங்கள் பார்த்தது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ இதில் நடக்கிற சில முக்கியமான நிகழ்ச்சிகள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து எனது கொஞ்சம் எங்களுக்கு படிக்கிறதுக்கு மாதிரியான அமைப்புக்கு இன்ஷா அல்லாஹ் அமைப்பை உண்டாக்குவோம். பேசி வரையும் நன்மார்களுடைய சப்ஜெக்ட் இதெல்லாம் மிக முக்கியமான படிப்புகள் சம்பந்தப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் பேசுகிறதுக்கு மிகவும் சம்பந்தப்பட்டது. அதிகமான படிப்பினைகள் உள்ளடக்கியது. எனவே அதில் நாங்கள் அந்த அறிவை நாங்கள் ஒவ்வொருத்தரும் படித்துக்கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், குர்ஆன் என்ன சொல்கிறான், அதை படிங்க, அதை படித்து படிப்பினையாக வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறான். அப்போ தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்களில் ஒரு யாராச்சும் ஞாபகம் மீக்குதா ஒரு விஷயம்? தொழுகையை முடிக்கக்கூடிய காரியத்தில் ஒரு சப்ஜெக்ட் நான் இதுக்குன்னு கேட்கல, பொதுவாக கேட்குறேன் சும்மா. ரைட், காற்று வெளியாகிறது, அந்நிய பெண்களுடைய என்னது அது எனக்கு என்னன்னா தொழுகை முறிவதில் புது முறிகிற கட்டல். புது தொழுகைக்கு முன்னுக்கு உள்ளது புது முறிக்கக்கூடிய காரியம். காற்று முன் என்னது 1க்கு 2க்கு போகிறது, காற்று போகிறது, அந்நிய பெண்களை தொடுறது. அதே மாதிரி எங்களுடைய உள்ளங்கையால் எங்களுடைய அபத்தையே எங்களை கைப்பற்றுறது, நேரடியாக எங்களை அபத்தில் கைப்பற்றுறது. இது ஆண்களோடு சம்மந்தப்பட்டது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது தொழுகையை முடிக்கக்கூடிய விஷயத்தில். ரைட், அது சப்ஜெக்ட் ஒரு நாள் என்ன அவுரத் மறைக்கப்பட்டிருக்கணும். அவுரத்துண்டா தொப்புள்ள இருந்து இந்த முழங்கால் வரங்காட்டி தொப்புள்ள அளவுக்கு நாங்கள் எடுக்கிறதில்ல. நாங்கள் முகத்தை கழுவ போக்கில் கொஞ்சம் கூடுதலாக கழுவணும், கையை கழுவ போக்கில் கொஞ்சம் கூடுதலாக கழுவணும். ஏண்டா இந்த வாஜிபு எப்போ நிறைவேறும்? இந்த பகுதி கழுவப்பட்டதானே செய்யும், இந்த வாஜிப் நிறைவேறும். அதே மாதிரி தான் இது வாஜிப், முக்கியமான ஒரு கடமை. தொப்புள் முட்டுக்கால், எனவே அந்த அளவோட மட்டுமே அளவோட கொஞ்சம் கீழே போகும், முட்டுக்காலுக்கு கொஞ்சம் கீழே போகும். அதே மாதிரி தொப்புள் இருந்து கொஞ்சம் மேலே வரும். இந்த பகுதி மறைக்கப்பட்டிருக்கணும். இப்போ நாங்கள் உடுப்பெடுக்கிறோம். இந்த உடுப்பெடுக்கிற டைமில் நாங்கள் பொதுவாக என்னது நாட்டில் ஓகே சாரம் கொஞ்சம் உசத்தி உடுப்போம், டீஷர்ட் ஓரளவாக இருந்தாலும் ஓகே, எல்லாம் சுற்றுல போக்கள் தான் பிரச்சனை வராது. ஆனால் இந்த டெனிம் டிஷர்ட் இது இந்த டைமில் நாங்கள் அழகான முறைக்கு கொஞ்சம் என்னது அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்துக்கணும். ஏனென்றால் திடீர்னு என்ன செய்யும், நாங்கள் சுற்றிட்டு போவோம், எங்களுக்கு தெரியாது, பின்னால் என்னது வழங்கும். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு வெளியாகிட்டு அப்போ நாங்கள் தொழுது வேலை இல்லை. அப்போ சராசரிக்கு நாட்டுக்கு போனால் டெனிம் கொடுக்குற பழக்கம், அது ஒருத்தருடைய அமைப்பு. ஆடையில் அவருக்கு மறைக்கப்பட்டது தான் சொன்னார். அப்போ அது எந்த ஆடை சரி. அப்போ அந்த ஆடைகளில் அந்த பழக்கம் இதுவரைக்கும் சில வயசானவரும் சவுசர் போடுற பழக்கம் இருக்குது. அப்போ தொடர்ந்து அப்படியே வந்துட்டா அவர் முழுக்க எழுதியிருப்பார், தொழுதிருப்பார். ஆனால் அவருக்கே தெரிஞ்சிருக்காது, ஓட்டப்படத்து கொடுத்தாங்க இருக்காது, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், அதெல்லாம் செய்ய மாட்டார், ஏற்றுக்க மாட்டார். எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்தினையாக இருந்து கொள்ளணும். அதே மாதிரி நாங்கள் ரூமில் கட்டக்கலை கல்விக்கு போக ஓகே வேறுக்குது. அந்த டைமில் 3 கோட் இல்லாமைக்கு அதை விட அடுத்த கொஞ்சம் அதை நான் தண்ணி வைக்க போக்கல, ரூமில் தூங்க போக்கல ஓகே. அடுத்தவங்களுக்கு முன்னால் வரப்போக்கல அங்கே அவரத் வெளியாகுது. அவரத் உங்களுக்கு எப்படின்னா அவரத் வெளியாகுதுன்னு செஷன்னா தொட வளர்ந்து வச்சுக்கொண்டா எப்படி அந்த இடம் விளங்கினா ஒரு ஒத்த சுபாமுறைகளை கேட்குமோ அந்த அளவுக்கு வரணும் இந்த தொடர் விளங்குது. ஆனால் நாங்கள் பழக்கத்தில் வந்துட்டோம்டா அந்த பழக்கம் என்ன செய்யாது. சிலாக்கள் என்னது சும்மா ரோட்டில் போக சாணத்தை வசத்துவாங்க, என்னது கொடை வழங்கும். அது அவங்களுக்கு தெரியா பழகிட்டாது, அது அவங்களுக்கு பழகி அது அவங்களுக்கு இப்போ சுத்தம்னு வழங்காது. உணர்வு எடுக்கப்பட்டு போயிட்டு இல்லாமல் போயிட்டு எந்த அளவுக்குண்டா இப்போ வெளியிலும் சாரத்தையும் வரலாம். ஆனால் சிலருக்கு வர மாட்டாங்க, அவளுக்கு வருஷம் அந்த வெளியில வராது, அந்த அளவுக்கு அவங்கள பழக்கப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் இதுக்கு ஒப்போசிட். மாற்றமாக பழகினாலும் பழகி போயிட்டு,
அதுக்கு அப்புறம் பக்த சுபாவம் என்ன செய்யாது, பாப்பா வந்தாலும் வழங்காது, உமா வந்தாலும் வழங்காது, மைனார் வந்தாலும் விளங்காது. அந்த விஷயம் பணம் பிடிக்கிறது. அதுவும் ஒரு அவுரத். இஸ்லாத்தில் என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும், நீங்க அவுரத்தை மறைத்து அழகான முறைக்கு நாகரிகமாக ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ஓர்டர், அல்லாஹ்வுடைய ஓர்டர். எனவே இந்த விஷயத்துல நாங்கள் முடியுமான அளவு ஃப்ரீ கோட், அடுத்தவளுக்கு முன்பு நாங்கள் ஈக்க போறோம், ரூம்ல சுதந்திரம் ஈக்க போறோம், ஃப்ரீ கோட் அதை அணிஞ்சு கொள்வது. அந்த விஷயத்தில் தெரியாது. ரைட். இப்ப சாரம் ஓட்டை ஒன்று இருக்குது, ஆனா எனக்கு தெரியாது. இப்ப நான் எனக்கு கண்டுபடுது, நான் உடனே அந்த இடத்த மறைச்சிட்டேன், கையால் மறைச்சிட்டு சொல்லுது. இப்ப சொல்லுவது கூடும். திடீரென்று என் ஆவணங்கள் காசல் அடிக்குது, சாரம் ஒசந்துபடும், உடனே நான் நினைச்சிட்டேன், மறைச்சிட்டேன், சொல்லுவது கூடும், சொல்லுங்க கூடும். உடனே தீவிரமாக செயல்படுறாங்க. அதே மாதிரி நீயத். இப்ப 9 மணி டைம், பஸ் சொல்லுவேன், பஸ் வந்தா தொழுகையை விட்டுருவேன், பஸ் வராட்டி சொல்லுவேன். நம்பிக்கையில உறுதி இல்லை, நம்பிக்கையில உறுதி இல்லை. இப்படியான நீயத்தை எப்படி இருக்கணும், பஸ் வந்தாலும் சரி போனாலும் சரி நான் சொல்ல போறேன் அவருடைய தொழுகைய அப்படின்னு அந்த டைம்ல ஈக்கணும். ரைட். அதே மாதிரி வாயுலுக்கு நல்லா பெரிய ஒரு அரைச்சி தொண்டு, வாயுலுக்கு பெரிய ஒரு கட்டி, அதுக்கு நாங்கள் பல்ல குத்திக்கணும். சாப்பிட்டு பின்னால் தொலைக்கு வந்து பெரிய ஒரு அரைச்சி தொண்டு, இன்னொரு துண்டு அது வேற பிடிக்கிறது வேற விஷயம். பெரிய ஒரு துண்டு, பெரிய ஒரு துண்டு கொழுப்பு கட்டி வாயில் எடுத்து நாக்கால எடுத்து தப்பி ஒரு முழுங்கு தொழுகு போயிட்டு பாத்தி. அப்படி சரி என்ன மீறி வந்துட்டு இப்ப என்ன செய்யறது, அந்த 3 அசைவுகள் தொடராக வராமைக்கு விட்டெடுத்து கையை வச்சு கொள்வது. 3 அசைவுகள் தொடராக வராமைக்கு அதை நாங்கள் என்ன செய்யறது, வெளியே எடுத்துக் கொள்வது. அதே மாதிரி திடீர்னு இப்ப தொலைப்போக்குறது தும்மல் வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அதுல என்ன செய்யறது சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் கொண்டாடி போனா அவுதுல்லா அதே மாதிரி தொடர்ச்சியான உதாரணமா சொரியுது, நெருப்பு கடிச்சிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு என்ன செய்யணும், சொரியணும். இப்படி இப்படி சொரியலாது. ஏன்னா இது வந்து சின்ன அசைவு, இது தொடராக 3 அசைவு, 2 அசைவு வந்தா ஓகே, 3வது வந்துட்டா தொழுகை புரிஞ்சிடும். ரைட். தொழுது கொண்டிருக்கிறேன், ஒரு எனக்கு நோயை தரக்கூடிய கடிக்கக்கூடிய ஒரு வஸ்து வருது, ஒரு உயிரினம் ஒன்று பூச்சிப்பொருள் வருது. இதை என்ன செய்யணும், அடிக்கிறதுக்கு அடிச்சுட்டு எந்த இடத்துல குணார காய்ச்சல நான் சொல்றேன், அதுக்கு பின்னால அந்த வஸ்து வருது, வரப்போகுது, தீங்கு விளைவிக்கும், அதை பாட்டுக்கு அங்கால போனா ஓகே. இப்ப எனக்கு முன்னால வருது தீங்கு விளைவிக்கிறதுக்கு, எனக்கு இப்ப என்ன செய்யணும், அதை அடிச்சு கொண்டுட்டு என்ன செய்யணும், உச்சத்துல இருந்து கொலை ஏழும். இதுக்கு அனுமதி, இதுக்கு அனுமதி. இதுல அதிகமான அசைவுகள் வந்ததுக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. அதுக்காக எலும்பு கிளம்ப என்ன செய்யலாது, இதை விட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அடிக்கிட்டு தரப்பத்தான அப்படி இல்லை. அந்த நட்டுவக்காளி, பாம்பு, அது ஆபத்து அதிகம். அப்படியான இந்த மாதிரி லேட்டாகி என்ன செய்யலாம், தொடராக 3 வரப்படாது, தொடர்ந்து 3 வரப்படாது. திருப்பி 2 அப்படி வேண்டியவங்க செய்யலாம். फिक्र में जो नमाज के टाइम औरत छुपाना वाजिब है. औरत ये जो सूरत है ना, नाक से थोड़ा आगे, ये घुटना इससे थोड़ा नीचे, ये औरत. हाँ वैसे कुछ बंदे हैं ना, एक छोटा वाला ये पहनते हैं, ये नहीं पहनना चाहिए क्योंकि औरत बाहर निकल रहा है जी. ये पर्दा होना चाहिए, ये नमाज में भी सर पर्दा होना चाहिए. ये जीन्स, ये टी शर्ट पहनने के टाइम, नमाज पढ़ने के वक्त ये न निकाल जाए बाहर. और इसी तरह एक
ज्यादा तीन चीज मुसलसल नहीं होना चाहिए जो मुश्किल नहीं। अगर एक काट लिया फिर इस तरफ मुश्किल नहीं, इस तरफ कितना भी कर सकता है, लेकिन इस तरफ 2 से ज्यादा नहीं कर सकता है। अगर 3 हो गया फिर नमाज बातिल हो जाएगा। खैर, இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் என்ன சரி சந்தேகங்கள் இருந்தால் இல்லை ஜிம் சொன்னது வந்து நேரத்துல இருந்து காலை நேரத்துல இருந்து காலை நேரத்துல இருந்து சாதாரணமாக ஒவ்வொரு நேரம் வரங்காட்டியும் மக்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை கேட்கறதுக்காக உட்காருவாங்க. அந்த டைம்ல உட்காரத்துக்கு முன்னால நான் கொண்டு வரேன்னு சொன்னதுதான் ஜிம். அறிவுள்ள சௌதாசுடைய அந்த அறிவுள்ள ஒரு மனிதர் சொன்னவர் தான் உங்களோட கண் பார்வை நீங்க சிமிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொண்டு வருவேன். அவர் தான் கொண்டு வந்தார். அந்த கண் சிமிக்கிறதுக்கு முன்னால வந்து ஜெயிச்சது நீங்க இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக காலையில உட்கார்ந்து தொகருடைய நேரத்துக்கு முன்னால வரங்காட்டியோட நேரத்துல என்ன செய்வேன் எடுத்துக்கொள்வேன். உட்கார்ந்து பிரச்சனை முடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சொன்னது ஜீவ். அந்த மனிதர் தான் யாரு? ஒன்று மனிதர், எங்களை பொருள் ஒரு மனிதர் சொன்னார். அவருடைய பேர் ஆசிர். அப்படி இல்லாட்டி ஒரு மலக். அந்த மலக் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது வேறொரு மலக். அது ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. அதுல மனிதரா மலக்கான்னு செய்ய இல்லை, கூறப்பட்டு இல்லை.